அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, சக்தி திருமகன், விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்து அருண் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் தமிழக இந்திய தேசிய அரசியலை பிரதிபலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக செல்முருகன், வாகை சந்திரசேகர் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொருளாதாரத்தின் தம்பிக்கையையும், ரெண்டாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு உண்டான பேக்ரவுண்ட் பினாமிகள்னு இருப்பாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் பெரிய பணத்தை பதுக்கி வைப்பவர்கள். இன்னொன்று, அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஃபுல் ஃபினான்ஷியலும் பண்ணி அதில் இருக்கிற டெண்டர் கான்டாக்ட்ஸ் மிகப்பெரிய வருமானத்தை இவங்க பேரில் வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கே இவங்க ரன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய கதை தான் இந்த படம். இதில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக களம் இறங்கியிருந்தால் கூட ரொம்ப வித்தியாசமான கேரக்டராக இருக்கார். பட் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் அவரே வர்றதுனால நமக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் ரமணா படம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொஃபஸராக விஜயகாந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் உண்டான லீடிங் இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்கும். இந்த படம் எப்படி இயக்கியிருக்கிறார் இயக்குனர்னு கேட்டால், த்ரில்லிங் படம் மாதிரி அடுத்து என்ன ஒரு ஆக்ஷன் பிளாக்காக யோசனை பண்ணி இயக்கியிருக்கிறார். பட் இந்த கதை அந்த மாதிரி அல்ல, லக்கி பாஸ்கர் மாதிரி ஒரு ஃபீலாக ரொம்ப அழகாக இயக்கியிருந்தால் இந்திய லெவலில் இந்த படம் பேசப்பட்டிருக்கும். இயக்குனர் எடுத்துக்கொண்ட கதை, காட்சி அமைப்பு எல்லாமே சமூக சிந்தனையுள்ள, இப்போ தமிழகத்தில் வர்ற படங்களை காட்டிலும் வித்தியாசமான சிந்தனைன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பாண்ட், அதாவது என்ன சொல்ல, பெரிய ஸ்கிரிப்டை எடுத்து அழகாக பண்ணியிருக்கணும். பட் இவர் ஜெயிக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்ற கான்ஃபிடென்ட்டில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான திரைக்கதைகள் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுன்றதை விட ஃபீலாக இருக்கணும், கேப் இருக்கணும். இதெல்லாம் நிரம்பி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு ஒரு தளத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். பேன் இண்டியா படமாகவே இருக்கும். இன்னொன்று, விஜய் ஆண்டனியுடைய எக்ஸ்போசிங் இந்த படத்தில் பார்த்தா வேலை வாங்கி தரக்கூற ஒரு மீடியேட்டராகவோ, இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறது, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை ஸ்பை மாதிரி பூந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி பணத்தை எடுத்து தன் பங்குக்கு சேர்த்து வச்சு ஒரு 6000 கோடி ரூபாயை சேர்த்து வைத்து அதை ஏழைகளுக்கு உதவு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் நிறைய லீடு, நிறைய இன்வெஸ்டிகேஷன், நிறைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்க. பட் இது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அதே சமயத்தில் சமூகத்துக்கு உண்டான திரைக்கதை, சமுதாயத்துக்கு உண்டான மிகச்சிறந்த படம். இந்த படம் இன்னும் வெற்றி பெற்றிருக்கணுன்னாக்கா இவர்கள் திரைக்கதை இயக்கத்தில் நிறைய கவனம் செலுத்தியிருக்கணும். அதே சமயம் விஜய் ஆண்டனிக்கு கொடுத்த போர்ஷன் மாதிரி இன்ட்ரோவில் வாகை சந்திரசேகருக்கு கொடுத்துருக்கிற போர்ஷன் மட்டும் ஒரு ஜீவனுள்ள போர்ஷனாக இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருந்தாலும் இந்த படம் மொத்த புட்டேஜாக பார்க்கும்போது ஒரு நல்ல கதைக்களமாக வந்திருக்கு. இதை பேன் இண்டியாவாக ட்ரை பண்ணி இன்னும் சூப்பரான திரைக்கதை இயக்கம் பண்ணியிருந்தா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கும். ஒரு தடவை பார்க்கக்கூடிய சமூக சிந்தனையுள்ள அவேர்னஸ் படம். நன்றி, வணக்கம்.